அண்மைச் செய்தி. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் ஏற்றப்பட்ட விஜய்முகம் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடி. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அந்த அரசியல் கட்சியின் கொடியானது வருகின்ற 22ஆம் தேதி வியாழக்கிழமையானது அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக பல கட்டமாக அந்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் மற்றும் அதற்கேற்ற ஏற்பாடுகள் சென்னை பனையூரில் உள்ள அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் அதனுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னிலையில் இந்த கட்சி கொடி ஏற்றுவதற்கான அந்த கொடி கம்பமானது காலை நடப்பட்டது. இந்நிலையில் அது 40 அடி உயர அந்த கம்பத்தில் தற்போது அந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அதாவது மஞ்சள் நிற கொடியில் நடிகர் விஜயின், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் உருவப்படம் பொறித்த அந்த கொடியை ஒத்திகை பார்க்கும் நிகழ்ச்சியானது தற்போது சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த விழாவில் அந்த அலுவலக வளாகத்தினால் சுமார் நிறுவப்பட்ட அந்த 30 அடி உயரத்திற்கு மேற்பட்ட அந்த கொடி கம்பத்தில் இந்த கொடியை விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். இந்நிலையில் அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் இந்த கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இந்நிலையில் அடுத்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் தமிழகம் எங்கும் அந்த கட்சியினுடைய முதல் மாநாடை நடத்த திட்டமிட்டுள்ள நடிகர் விஜய் அவர்கள் அதற்கு முன்பாகவே, அதாவது 1 மாத காலத்திற்கு முன்பாகவே இந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் பல கட்டமாக இந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துவதற்காக அந்த திட்டமிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கேரளாவில் ஏற்பட்ட அந்த வயநாடு நிலச்சரிவு காரணமாக கொடியை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தள்ளி போன நிலையில் தற்போது இந்த கொடியை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நாளானது இந்த வருகின்ற அந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த கட்சி கொடியானது அறிமுகப்படுத்த உள்ளனர். இந்நிலையில் அந்த பல்வேறு கட்டமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் ஏதும் ஏற்படாத நிலையில் தற்போது முதற்கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த கொடியினை கட்சி அலுவலகத்தில் முதலில் அறிமுகப்படுத்தலாம் என்றும் அதற்கு பின்பாக இந்த கட்சியின் கொடியை மக்களுக்கு பிரபலப்படுத்தி அதன் பின்பு தமிழகம் எங்கும் உள்ள அந்த நிர்வாகிகளை கொண்டு நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் கட்சி கொடிகள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியானதும் அந்த மாநாட்டில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கொடி அறிமுகம் நடத்தக்கூடிய அந்த 22ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மஞ்சள் வேட்டி மற்றும் மஞ்சள் சட்டை அணிந்து விரதத்துடனும் இருக்கின்றார் என்றும் அந்த தகவல்களே இருக்கின்றது. அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சியினுடைய அந்த கொடியேற்ற அந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்காக தன்னுடைய காரில் தானாகவே ஓட்டி வந்து கருப்பு சட்டை அணிந்து அந்த கொடி ஒத்திகை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தற்போது அந்த இடத்திலிருந்து தற்போது கிளம்பி இருக்கின்றார். அதே போன்று இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சியில் கேரள, தமிழக மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து இந்த 3 மாவட்டங்களுடைய தமிழக வெற்றி கழக அந்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் இந்த கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். அதே போன்று பொது இடங்களில் இந்த கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடைபெறலாம் என்ற திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை முதலில் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெறலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் நிகழ்வாக முதற்கட்டமாக தற்போது சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் கொடியேற்ற ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி யுவராஜ்.